ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். அருகம்புல் நல்லா வளர்ந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றினோன்னா நல்லா பச்சை பசேன்னு வந்துட்டாங்க. இன்றைக்கி நான் தக்காளி செடியை வேறு தொட்டிக்கு மாற்றியிருக்கேன். சின்ன தொட்டிலாம் போட்டு வச்சுருந்தேங்களா, விதை போட்டதில் வளர்ந்துருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன தொட்டியில் நம்ம விதை போட்டு வளர்த்துட்டு கொஞ்சம் வளர்ந்தோன்னே அடுத்த தொட்டிக்கு மாற்றி வச்சிடணும். அப்படி போட்டு வளர்த்ததில் 5 செடி இருந்துச்சு. 5 செடியுமே ஒரு இதில் வேறு பையில் மாற்றி வச்சுருக்கேன். தனித்தனியாக கேப் போட்டு இதுலேயும் இதான் அந்த தக்காளி செடி. நீங்கள் விதை போடும்போது சின்ன தொட்டியில் போட்டுட்டு கொஞ்சம் வளர்ந்தோன்னே இந்த மாதிரி க்ரோ பேக்கில் மாற்றி விட்ருங்க. ஒவ்வொரு செடியாக வச்சா தான் அதோட இது நல்லா க்ரோத் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த 3 தொட்டிலையும் விதை போடுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். விதை போட்டோன்னா அடுத்ததுக்கு மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு. அவங்க வந்துட்டாங்க, சாப்பிட வந்துட்டாங்க. கிளியை பாருங்கள், அவங்க எல்லாருமே சாப்பிட வந்துட்டாங்க. கனாம்பரம் வாங்கினேன், அதில் பூ பூத்துருக்காங்க. எப்படி இருக்கானுங்க பாருங்க. இந்த டிசம்பர்லேயே பூ வந்துருச்சு. இது மரம் சொன்னேன்ல, இது மனோரஞ்சி தான். ஆனால் ஹைப்ரிட் இது தான், மாடி தோட்டத்தில் வைக்கலாம், நல்லா வரும், பூக்கும்னு சொல்லியிருக்காங்க. வச்சுட்டேன், வாங்கி வச்சுட்டேன். இது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இது செம்பருத்தி எல்லாம் இப்போ இந்த செம்பருத்தி சொல்கிறேன் பாருங்க, இதில் இந்த வெள்ளைப்பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது நல்லா வந்திருக்கு. இந்த ஒரு இதில் மருந்து எல்லாம் தொளிச்சு விட்ருக்கேன். இதில் ஒரு ஆள் வந்தோன்னே மற்ற எல்லா செடிக்கும் பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். ஏன்னா செம்பருத்தி செடிக்கு முதல் எதிரியே இந்த வெள்ளைப்பூச்சி தான். அவங்க வந்துட்டாங்க, மற்ற எல்லா செடிக்கும் பரவிடுவாங்க. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நல்லா பூ பூத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த செடியில் எப்பவுமே பூ இருப்பாங்க. இந்த க்ரோ பேக் தான் கேட்டிருந்தாங்க. மீஷோவில் நல்லா கிடைக்கிது. ஏன்னா அந்த நம்ம போடுற காய்கறி தோட்டத்துக்கெல்லாம் அந்த க்ரோ பேக் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அது முடிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு மாற்றி விட்டுடலாம். இது ரொம்ப வருஷமும் தாங்காது. இதெல்லாம் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. தண்ணி ஊற்றி வச்சு விதைகள், இந்த மிளகா விதையெல்லாம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வளர்ந்தோன்னே இந்த தொட்டிக்கு நான் மாற்றி விட்டுருவேன். இந்த தொட்டி நல்லா இருக்குது. இப்போ தான் நான் ரீசண்டாக முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த பிளாஸ்டிக் தொட்டிலே பிளாக் இது இந்த வெயிலுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரி கார்டனில் கிடைக்கிது. இனிமேல் தான் இதுக்கெல்லாம் நம்ம வைக்கணும். இன்றைக்கி செம்பருத்தியில் நல்லா பூத்துருக்காங்க பாருங்கள். செம்பருத்தி மாடி தோட்டத்துக்குன்னே ஒரு செடின்னா அது செம்பருத்தி மட்டும்தான். இங்கே பாருங்கள், நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க, தெரியுதா? மாவு பூச்சியோட இது பார்க்க இருக்குது. இதை ஃபுல்லாக நான் மருந்து அடிச்சுக்கிட்டு வரேன். இறங்கிட்டாங்க பாருங்க. சாப்பிட்றதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. இடங்கிற மாதிரி பேசுவாங்களான்னு தெரியல, சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மஞ்சள் செம்பருத்தி முட்டு விட்டுருக்காங்க. நாளைக்கு பூக்குறாங்களான்னு தெரியல. டிசம்பர்
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி இது வந்து நம்மளுக்கு ஒரு 5 செடி கொண்டு வந்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு விதை போட்டதில்ல. இன்னும் ஒருத்தவங்க இருக்காங்க, கொஞ்சம் வளர்ந்தோன்னே தொட்டிக்கு மாற்றிடுவேன். இந்த இதில் இருக்காங்க பாருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டும் போது மற்ற செடிகள் ஊன்றதை பற்றி நான் அது பண்ணுறேன்.